Experience the next level of imaging with the Vivo X100 series. Pre-book now. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வரும் ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். எனக்கு என்ன புரியலன்னா இவங்களை ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்து அதுல வெறித்தனமா ஆடுற மாதிரி ஏதாவது இருந்தா கூட ஒரு மாதிரி பாக்குறது கூட நல்லா இருக்கும். சும்மா ஆயத்திறந்து பேசி எத்தனை நாள் தான் பேசுவாங்க? தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், பேசினதே தான் திரும்பி திரும்பி பேசுறாங்க. அர்ச்சனாவால ஆஸ் யூஷுவல் ஒரு விஷயம் ஏத்துக்கவே முடியாது, உடனே ஆரம்பிச்சிரும் அதோட டிராமாவை. இதுல இருந்தே என்ன தெரியுது? மாயாக்கு இருக்கிற சப்போர்ட் அர்ச்சனாக்கு கிடையாதுன்னு தெரியுது. வீட்டுக்குள்ளயும் சரி வெளியிலயும் சரி இட்ஸ் ஆல் ஃபேக். கேட்டா நான் என்னமா ஃப்ராடா, நான் என்ன இதுவா, அவ என்னன்னா போய் மாயா மேல உழுந்து பெறன்றா, உள்ள போய் பூந்துருவா போல இருக்குது. அவ்வளோ பேசிட்டு மாயாவை நான் அப்படிலாம் இல்லை, நான் இவங்க கூட எல்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும், அவங்க கேங்கு பீங்குன்ட்டு எல்லாரையும் வெளியில விரட்டினதுக்கு அப்புறம் இப்ப மட்டும் என்ன மாயாவோட இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்? கொஞ்சமாவது ஒரு 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 உறுத்தல் இருக்கா பாரு. சே நம்ம எல்லாம் அட்லீஸ்ட் ஈவன் விசித்ரா மாயாவை பத்தி பெருமையா இப்ப பேசினாங்க. ஒரு வார்த்தை எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு, இவங்க எல்லாம் ஏன் அவ்வளவு மாயாவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, நான் கூட குறை சொன்னேன், ஜோவிகாலாம் சொன்னேன் நீ சேராதன்னு சொன்னேன். யாரா இருந்தாலும் உண்மையா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நானா தான் சொல்லுவேன், அதான் இயல்பு. நீ சேராதன்னு எல்லாரையும் கட் பண்ணி அமிச்சதுக்கு அப்புறம் நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னா அப்ப எது உண்மை? மாயா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, மாயா ஒரு நல்ல சோல் அப்படிங்கிறது உங்களுக்கு லேட்டா தெரிஞ்சிருக்குது. முன்கூட்டியா தெரிஞ்சவங்க எல்லாம் தப்பு, அவங்க எல்லாம் குரூப். இதனாலதான் எனக்கு மரியாதையே போயிடுச்சு சில பேர் மேல இந்த வீட்டுக்குள்ள. மாயா கன்சிஸ்டன்டா தான் இருக்கா. இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட அன்பு கேட்கும் போது, நம்ம கிட்ட அன்பு எதிர்பார்க்கும் போது அந்த அன்பு தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுதான் மாயா பண்றாங்க, கரெக்டா? ஆனா அவ்வளோ பேசிட்டு கடைசியில இந்த பொண்ணு அர்ச்சனா எஸ்பெஷலி காலையில இருந்து ஒரே துருன்னு ஆங்ஸைட்டி. லாஸ்ட் வீக்ல என்ன பண்றதுன்னு தெரியல. என்னமோ வளருது, துணியா எடுத்து போட்டுட்டு இருந்தது. மாயாக்கு இது வேணுமா அது வேணுமான்னு போய் மாயா மேல ஏறி உழுந்துச்சு, கத்துது திடீர்னு. அந்த மெச்சோர்டு பிஹேவியர் இருந்ததெல்லாம் இப்போ நடிப்பா உண்மையா நடிக்கிறா குழந்தை மாதிரி. இந்த பொண்ணுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இந்த கேம் சுத்தமா கிடையாது. எவ்ரிடே ஒரு புது கேரக்டரா மாறிடுது. அன்னியன் மாதிரி மாறி யாருமா நீ இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேக்குற மாதிரி ஒரு மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் கேமர் ஆர் வாட் எவர் யூ கால் இட். அப்புறம் அதான் மாத்தி எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க சப்போர்ட். அதான் மணி, விஷ்ணு, தினேஷ் கண்டிப்பா உண்மையா பப்ளிக் ஒப்பீனியன்ல மாயாக்கு தான் சப்போர்ட். அவங்கவுங்க இதை சொல்றாங்க, அனலைஸ். நான் இப்படி அனலைஸ் பண்ணேன், நீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு. அதான் அவங்களோட இது. ஆனா அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நாங்க இப்படி இருந்தேன், நான் அப்படி பண்ணேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அர்ச்சனாக்கு தான் பொறுக்கவே இல்லை அவளை சொல்லிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல மாயா அளவுக்கு எனக்கு கேம் ஆட தெரியாது, என்னத்த இப்போ 4 நாள் இருக்குது, என்னத்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க இவங்க, அதுக்கு ஒண்ணுமே இது பண்ணலையேன்னு அதுக்கு ஒரு வீடியோ கால் தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத டவுட் இருக்கிற 4 நாள்ல வெளியில போய் டவுட் கேட்டுக்க வேண்டியதுதானே. என்னத்த இப்ப தெரிஞ்சு நான் பொட்டியோட வந்தா நீங்க சந்தோஷம். அவனுக்கு பூர்ணிமா பொட்டி எடுத்துட்டு போனதுல இருந்து அவனுக்கு பைத்தியம் புடிச்சிச்சு போல இருக்குது. 16 லட்சம் பூர்ணிமா போய் வெளியில வேற இப்படி பண்ணிட்டாளா, ஆஹா நம்மள வச்சு கிழிச்சிருப்பா போல இருக்குது இன்டர்வியூல அப்படின்னு ஒரு பயம். ரெண்டாவது பொட்டி எடுத்திருக்கலாமோ, 16 லட்சம் ஆச்சே, நம்ம வின்னர் ஆகலைன்னா வேஸ்ட் ஆச்சு அப்படி. அதெல்லாம் தான் குழப்பம். அவன் ஒரு பக்கம் காலையில இருந்து புலம்பிட்டே இருக்கான் விஷ்ணு மணி கிட்ட உட்காந்து சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். யாரு டைட்டில் வின்னர் எல்லாம் எனக்கு தெரியாது இந்த சீசன். ஆனா இருக்கிறதுல மாயாக்கு கொடுத்தா நேர்மையான கேம் அப்படி இல்லனா அப்படின்றது என்னோட ஃபீல், அது என் ஃபீல். ஆனா இப்போ நான் மாயாவோட பிஆர் ஹெட் ஆயிட்டேன். போன வாட்டி நான் அசீம் பிஆர் ஹெட், இந்த வாரம் நான் மாயா பிஆர் ஹெட். நான் தான் எல்லாம் ட்ரைனிங் பண்ணி இப்போ எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸும் நான் சேர்த்து வச்சு ட்ரைனிங் பண்ணி உள்ள அனுப்புறேன் நான் மாயாக்கு போய் சப்போர்ட் பண்றதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஆமாங்கிறேன்,
ஆமா, நான் தான் புள்ளி கேங்கோட ஹெட். அப்படியே வச்சுக்கோங்க. 1.5 டன்னு தூங்கி இருந்தாலாம். ஓகே. ஏஞ்சானா திடீர்னு. ஏஞ்சி நேரா கேமரா கிட்ட 1.5 டன்னு எங்க அக்கா கிட்ட சொல்லி 1.5 டன்னு ஏசி ஹால்ல போட சொல்லுங்க. ஃபேன் வேலை செய்யல. நான் ஏதாவது அடைக்கணும்னா லீக் இருந்ததுன்னா நான் வெளியில வந்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிருக்கான். இப்போ இது என்ன ஆயிடுச்சு, சோசியல் மீடியால ஏதோ கோடு பிஆர் வைக்க சொல்றா. அவளுக்கு ஃபேன்ஸ் இல்லையா, அதனால 1.5 லட்சம் செலவு பண்ணி பிஆர் பண்ண சொல்றான்னு பரப்பி விட்டாங்க. பெரிய காமெடி என்னன்னா, உண்மையிலேயுமே அவங்க அக்காக்கும் அம்மாக்கும் டவுட்டா, இவன் ஒருவேளை நிஜமா கோடு சொல்லிருப்பாளோ. 1.5 என்ன, ஓ 1.5 லட்சமா, சரி எங்க கட்டணும் போன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. பேசி என்னமோ இவ சொல்றான்றாங்க, எல்லாரும் கோடுங்கறாங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியல, உனக்கு ஏதாவது சொல்லிட்டு போனாலா, எங்க காசு கட்டணும். அந்த ஃப்ரெண்டு சொல்லிருக்கான், அவ உள்ள இருந்து வெளில வந்து செருப்பால அடிக்க போறா உங்க எல்லாரையும், வாய மூடிட்டு சும்மா இருங்க, 1.5 லட்சம் கொண்டு போய் எங்க கட்ட போறீங்க நீங்க. ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே பிளானே கிடையாது. அவ வெளியில இந்த வீக் வந்துருவா. வந்தா ஏசி வேலை, ஏன்னா அவ போக முன்னாடி வந்து ஃபேன் வேலை செய்யலையா ஹால்ல. அது வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பழைய பில்டிங்கா, அங்க ஃபேன் வந்து அந்த சீலிங்ல ஏதோ ஷார்ட் இதாயிடுச்சு, எலக்ட்ரிக் இது ஆயிடுச்சு. ஸோ அவ திரும்பி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களே, ஒரு ஏசி போட சொல்லி அவங்க அக்கா வந்து இங்க சென்னையில இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டா. இப்ப அவங்களே குழப்புற அளவுக்கு வந்து சோசியல் மீடியால அது கிரியேட் ஆனோன்னு அவங்க மண்டையை உடைச்சிட்டு எங்க காசு கட்டுறது. நான் சொன்னேன், எங்கேயா நம்பி போய் 1.5 லட்சத்தை கட்டிடாதீங்க, வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இவங்க என்னமோ வேண்டா வெறுப்பா வரவனுங்க, ஒரு மரியாதையே கிடையாது இந்த விஷ்ணுக்கு. இது இவங்களுக்கு எல்லாம் ஆஸ் யூஷுவல் கெஸ்ட் வந்தாலும் வந்தது போனதுக்கு அப்புறம் அசிங்கப்படுத்துறானுங்க. இப்போ வரப்போற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்னமோ இவங்க வீடு வந்து இவங்க சொத்து மாதிரியும், வெளில இருந்து வர்றவங்க வந்து வெடியாள் மாதிரியும். அவங்க வராங்க உடனே அர்ச்சனா ஐயோ நான் சமைக்கணுமா, நான் வேலை செய்யணுமா, என்னமோ இவதான் இத்தனை நாள் உட்காந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்ட மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப ஓவர் டிராமா. விசித்ரா போகும்போதே ஐயோ என்ன மாட்டி விட்டு போறீங்களே, நான் சமைக்கணுமே பண்ற ஒரு வேலை. அது ஒரு சோம்பேறி. இப்ப வர்றவங்க வந்து வன்மத்தை கக்குவாங்களாம், விஷத்தை. டூத் பிரஷ் வந்து விஷத்தை உரியிற டூத் பிரஷ் வைக்கணுமா பிக் பாஸ். ஏன்னா வந்து வெளியில இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து ஏதோ வேற வழி இல்லையே, கான்ட்ராக்ட சைன் பண்ணி தொலைச்சிட்டோமேன்ட்டு வேற வழி இல்லாம எல்லாம் உள்ள போதுங்க. ஏன்டா எங்களெல்லாம் வேணான்ட்டு அமிச்சிட்டு இதுங்களை வச்சு நீ ஷோ நடத்திட்டு இப்ப திரும்பி வேற கூப்பிடுறியா அப்படின்றதுதானே இருக்கும். அப்படி ஒன்னும் ஆசை இல்லை. பட் நான் சத்தியமா எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், போறது இன்க்ளூடிங் ஜோவிகா, ஒரு சிலர் மேக்சிமம் வெளில இருந்து போறது, மாயான்ற ஒரு பர்சன் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறனால மட்டும்தான் போறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம். புரியுது. நானுமே ஜோவிகா வந்து அம்மா திரும்பியுமா ஐயோ அப்படின்னா நான் ஒரே வார்த்தை சொன்னேன், வாட் எவர் மேபி, பழகுன பழக்கத்துக்கு உன்னோட ஃப்ரெண்டு உள்ள இருக்கா, கோ சப்போர்ட் இருக்கா, தப்பு கிடையாது. அவங்க வின் பண்றாங்க, வின் பண்ணல போயிட்டு வா. மக்கள் எதிர்பார்க்கறாங்க, ஏன்னா மக்கள் மிஸ் பண்றாங்க, நிறைய ஃபேன்ஸ் மிஸ் பண்றாங்க. சோ நீ அவங்களுக்காக போய் 2 நாள் மூஞ்ச காமிச்சிட்டு 2 எபிசோட்ல நீ வருவ, அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், பிடிச்சவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அதுக்காக நீ போ அப்படின்னு. என்னால முடியல, அர்ச்சனாவோட புலம்பல் தாங்க முடியல, விஷ்ணுவோட புலம்பல் தாங்க முடியல. Experience the next level of imaging with the Vivo X100 series. Pre-book now. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வரும் ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில்.